வேலையாட்களுக்கான நஷ்டஈடு சட்டம் உருவாக்கப்பட்டது 1923. நம்ம இந்திய நாட்டில் மெட்ராஸ் மாகாணத்தில் 1920 தான் முதல்ல தேர்தல் நடந்து அப்போது நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தது ஐயா பனகல் ராஜாவோட தலைமையில். அப்போது கொண்டு வரப்பட்ட சட்டம். சரி, இந்த சட்டம் கடைசியாக சட்ட திருத்தம் செய்யப்பட்டது 2017ஆம் ஆண்டு. என்ன திருத்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முதலாளியாக இருக்கிறவர் தன்னுடைய தொழிலாளிகளுக்கு அவங்களுடைய உரிமைகளை பற்றி என்னென்னு தெளிவாக சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாத பட்சத்தில் அந்த முதலாளிக்கு இருக்கக்கூடிய தண்டனைகளை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த நஷ்ட ஈட்டு சட்டம் அப்படிங்கிறது. சரி, இது போக இந்த 1923ஆம் ஆண்டு வேறு என்ன தொடங்கியிருந்தாங்க அப்படின்னா, சுயராஜ்ய கட்சி தொடங்கப்பட்டதும் 1923 சிஆர் தாஸ் மோதிலால் நேரு தலைமையில். அதே ஆண்டில் தான் மெட்ராஸ் பிரான்ச் ஆஃப் முஸ்லீம் லீக் அப்படிங்கிறது நம்ம யாகூப் ஹாசன் தலைமையில் தொடங்கப்பட்டது. அதே 1923 தான் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசின் அப்படிங்கிற டைரக்டரேட், ஒரு இயக்குநரகம், நோய் தடுப்பு மற்றும் சுகாதாரத்துறைக்கான இயக்குநரகம் தொடங்கப்பட்டதும் 1923 தான். இந்த 1923 இந்த 3 விஷயங்களும் முக்கியமானது. நன்றி.